குட் மார்னிங் கிராண்ட்மா கிச்சன். கிராண்ட்மா கிச்சனில் இப்போ ரைஸு சமையலும் இன்றைக்கி கிடையாது. அதுக்கு பதிலாக கம்பு கூழ் பண்ண போகிறேன். கம்பங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதில் இது மாதிரி 2 கப்பு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு பவுட்ரு பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் இதில் இந்த மேல் தோலியெல்லாம் போயிடும். நம்ம போட்டு ஒரு தட்டிட்டு அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு ஒரு தட்டு தட்டுனா பறந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கூழ் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். ஏன்னா இதில் எவ்வளோ கால்சியம் இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம ஆச்சரியப்படுறோம். நம்மலாம் சாப்பிட்டு வியாதி எடுத்துக்கிறோம். இந்த கம்பங்கூழ் சாப்பிட்றவங்க கம்பங்களி இதெல்லாம் சாப்பிட்றவங்க உறுதியாக தான் இருக்கா. நம்மளும் இனிமேலாவது நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு நான் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு 13 வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு பூப்படைந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அவசியம் கொடுக்கணும் கால்சியம். வயசானவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் கம்பு. சுகர் பேஷண்ட்டோ சரி, உடம்புக்கு இந்த மாதிரி வெயிலில் கண்டிப்பாக இதை சாப்பிடணும். உடம்பு கனலாக கொதிக்குது. உடம்பு அவ்வளோ சூடாக இருக்குது. மேலே 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 நம்ம சாதம் சாப்பிட்டு சாம்பார் எல்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டா வாரத்துக்கு 2 நாள் 3 நாளாவது சாப்பிட்லாம் இல்லையா? அதனால் இதை சொல்லித்தரேன். இதை மிக்சியில் பல்ஸ் மோட்டில் வச்சு ஆர்டர் பண்ணிக்கலாம். இது கம்பு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சாச்சு. இதில் இதுக்கு இப்போ இது ஒரு 1/2 மடங்கு இருக்கு இல்லையா? நான் இது மாதிரி 3 மடங்கு தண்ணி நம்ம கரைக்கணும். தண்ணி கரைச்சிட்டு எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது இருக்கட்டும். இது இன்றைக்கி இப்போ சாப்பிட்றதுக்காக இது பண்ணுறேன். இது நாளைக்கு வேணும்னா இது களி பண்ணிவிட்டு நல்லா உருண்டையாக ஆற வச்சு உருண்டை பிடிச்சி நல்ல வெறிய வாத்தத்தில் தண்ணி வச்சு தண்ணியில் அந்த உருண்டையை போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணியில் இருக்கும் போது இந்த கம்பு புளிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 2 நாளைக்கு வச்சுக்கணுன்னா அந்த தண்ணியை அப்பப்போ மாற்றிக்கணும். தண்ணியை மாற்றி வச்சிங்கன்னா 1 நாள் 2 நாள் இருக்கலாம். ஆனால் நம்ம ஏன் அது மாதிரி அப்பப்போ பண்ணிக்கலாமே. அதனால் இன்றைக்கி பண்ணிக்கிறதுக்காக கம்பை பொடி பண்ணி வச்சாச்சு. நாளைக்குக்காக கேழ்வரகு கூழ் புளிச்சு தான் குடிக்கணும். அதுதான் உடம்புக்கு நல்லது. சூடாக குடிச்சிங்கன்னா அது உடம்பு ஜுரக்காரங்களுக்கு கூட குடிக்கலாம். சூடாக பண்ணி களி சாப்பிடும் போது உடம்புக்கு சூடு. இதுவே இன்றைக்கி இதை பாருங்கள், இன்றைக்கி கரைக்க போகிறேன். இப்போ மத்தியானம் வேலையில் கரைக்கிறேன். நைட்டு தான் நான் இன்னும் கேட்டால் அந்த காலத்துலலாம் மொதல் நாள் வெள்ளிக்கிழமை மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு கூழ் கரைச்சி வச்சுட்டு சனிக்கிழமை கஞ்சி காய்ச்சுவாங்க. எப்படி பண்ணுவாங்க, கூழ் கலருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை குடிக்கிறதுக்கு அப்படி புளிக்கணும். இப்போ அடிக்கிற வெயில் பயங்கரமாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி காலையில் இப்போ கரைக்கிறேன். நைட்டு இதை கூழ் காய்ச்சுவேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வைக்கிறோம். கேழ்வரகை புளிக்க வைக்கணும். நல்லா இதில் 3 கரண்டி போட்டிருக்கேன். நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருங்க. மாவு புளிச்சாதான் கூழ்மை உடம்புக்கு நல்லது. உடனே பண்ணி உடனே காய்ச்சி உடனே குடிக்கிறதெல்லாம் சூடு. கேழ்வரகு புளிக்கணும். கம்பு உடனே நம்ம பண்ணி உடனே மோர் ஊற்றி சாப்பிடலாம். ஏன்னா கம்பு எப்படி சாப்பிட்டாலும் அது உடம்பு குளுமை தான், ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கு அவசியம் கம்பு சேர்த்துக்கணும். கேழ்வரகு சேர்த்துக்கிறது இன்றைக்கி கரைச்சி வச்சுட்டு ராத்திரி நம்ம கூழ் கலரி வச்சுட்டு நாளைக்கு காலையில் அதை எடுத்து போட்டு கரைச்சி எப்படி அவங்கவுங்க விருப்பமோ அந்த மாதிரி குடிக்கலாம். வெங்காயம் போடுறவங்களும் வெங்காயம் போட்டு குடிக்கலாம். இல்லை வெறும் மோர் விட்டு குடிக்கிறவங்க மோர் விட்டு குடிக்கலாம். கூழ் இது களி கிடையாது, கூழ். இப்படி கரைச்சி நம்ம வச்சிடறோம். இது அப்படியே விட்டுருவோம். கரைச்சாச்சு. இது புளிக்கட்டும். இது நைட்டு கூழ் காய்ச்சும் போது எப்படின்னு காட்டும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி இந்த கூழ் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். கூழ் எப்படின்னா, நாங்களாம் எப்படி கூழ் சாப்பிட மாட்டோம். அதாவது அந்த காலத்து பாரம்பரியத்தில் இந்த கூழெல்லாம் நம்மலாம் சாப்பிட மாதிரி அங்கே விவசாயிங்க அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் சென்னையில் கங்கம்மன் கோயில் தெருவில் இருந்தோம். கங்கம்மன் கோயில் தெருவில் எங்கள் வீட்டில் எல்லோரும் 5-6 பொண்ணுங்க இந்த கூழ் ஊற்றுற கங்கம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுற நாளுக்கு அங்கே போய்ட்டு கூழ் வாங்கி குடிச்சிட்டு வந்துடுவோம். அங்கே எல்லோரும் ஐயோ அங்கே மற்றதெல்லாம் போடுவாளே, மீன் கருவாடு இதெல்லாம் அந்த குழம்புல போடுவாளே, நீ அங்கே போய் சாப்பிட்டு வருவேன்னு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, பொன் குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு நீ சொன்னீங்கன்னா பரவாயில்ல, அம்பாள் எப்படி இருந்தாலும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறது நல்லது, நீயே ஒரு அம்மனுக்கு பண்ணிவிடு
அம்மா போட்டது அப்போ வேண்டிக்கிட்டாங்க அம்மா. ஆமாம், எல்லோரும் வீட்டோடு அம்மா போட்ட மாதிரி கூழ் கஞ்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி திருவாரூர்காட்டில் போயிட்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அர்ச்சனை பண்ணிட்டு வேண்டிட்டு வந்து கரைச்சி வச்சுட்டு சனிக்கிழமை மத்தியானமாக நல்லா பெரிய பாத்திரத்தில் கூழை காய்ச்சி ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலே விளக்கு வச்சு கருமாரியம்மனுக்கு விளக்கேற்றி கூழை காய்ச்சி எல்லாருக்கும் கொடுப்பா. அதில் நாங்கள் எல்லோரும் குடிப்போம். பழக்கத்துக்கு கொண்டு வந்துச்சு, ஆசைக்காக பழக்கப்பட்டதாங்க. அதனால தான் நான்லாம் கற்றுக்கிட்டேன். இந்த கூழ் எப்படி நான் கற்றுக்கிட்டேன்னா அதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் முன்னாடியெல்லாம் நான் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவேன். அதே மாதிரி செஞ்சு பழக்கம் பண்ணிட்டேன். இப்போ சமீபத்தில் பண்ணுறதில்ல. கூழ் காய்ச்சி உங்களுக்குலாம் பழக்கமானு இப்படியே கேட்டுருவாங்க. அதெல்லாம் எல்லாருக்குமே அம்மன் உகந்தது, எல்லாருக்கும் உடம்பு முக்கியம். நம்ம தான் குடிக்க போகிறோம். ஆடி மாதம் கடைசியில் சூரியன் வந்து கடைசியில் இருக்கிறது இல்லையா, அந்த வெயில் அதிகமாக இருக்கும். அந்த கூழ் காய்ச்சி விடும்போது மகமாய் அன்றைக்கி யார் வீட்டில் கூழ் காய்ச்சி ஊற்றுறாங்களோ கண்டிப்பாக மழை பெய்யும். அது ஒரு ஐதீகம். அன்னில இன்னி வரைக்கும் கூழ் காய்ச்சி முறை கண்டிப்பாக மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு. மழையும் பெய்யட்டுமே. இது கரைச்சி வச்சுட்டேன். ஒரு கதையும் சொல்லிட்டேன். ஏன்னா உண்மையான நடந்த எல்லாருக்கும் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பார்த்தாலே தெரியும். கூழ் எங்களுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுற பழக்கம் வந்து இப்படி தான் வந்தது. அதே மாதிரி அது தொட்டுக்கிறதுக்கும் நல்லா மொச்சக்கட்டை கத்திரிக்காய் கீரைத்தண்டெல்லாம் போட்டு குழம்பு பண்ணி முருங்கைக்கீரை கறி பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பா. எல்லோரும் வந்து வாங்கி கொடுப்பா. உங்களை விட சூப்பராக நீங்கள் பண்ணுறீங்கம்மா அப்படின்ட்டு. அதாவது பழக்கம் பண்ணுவோம். அந்த விவசாய குடும்பத்தில் தான் இதெல்லாம் நிறையா பண்ணுவாள். நமக்குலாம் பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லாதனால பல வியாதிகள். இதெல்லாம் ரொம்ப நல்லது. நல்ல பழக்கத்தை நான் சொல்கிறேன் கிராண்ட்மா மாஸ்டர் கிட்டத்தில். இது வந்து மூடி வச்சுருவோம். இது புளிக்கட்டும். மைசூர் காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த கம்பு வச்சுருக்கேன். இதை இதுக்கு எவ்வளோ வந்து 3 மடங்கு தண்ணி. இது எந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கணுமோ அந்த 3 மடங்கு தண்ணியில் கனமான பாத்திரத்தில் போட்டு கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு பண்ணலாம் வாங்க. இப்போ இந்த மாவு இருக்குது பார்த்திங்களா, இது 3 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது மொத்தமாக இதில் போட்டுக்கிறேன். இன்னும் அடுப்புலாம் பற்ற வைக்கல. இதில் முதல்ல கரைச்சிக்கிறோம். இது 1 மடங்கு மாவுனா 3 மடங்கு தண்ணியில் ஈஸியான மெத்தேடு. நல்லா நம்ம மிக்சிலே போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சுட்டு ஒரு கப்புனா அந்த 3 கப்பு நமக்கு வந்து தண்ணியை வச்சுட்டு நல்லா கரைச்சிக்கிறோம். கரைச்சிட்டு நல்லா சூப்பராக கரைச்சாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி கனமான பாத்திரத்தில் தான் நம்ம களியெல்லாம் பண்ணணும். கேழ்வரகு மாவுக்கு வந்து நான் அலுமினியம் குண்டு வச்சுருக்கேன். ஒருத்தர் வந்து பித்தளையில் பண்ணுவேன். நான் அலுமினியம் குண்டு வச்சுருக்கேன். நான் அதில் தான் பண்ணுவேன். அதில் அரிசி போட்டு நம்ம கரைய விடணும். இதில் வந்து வேணும்னா நம்ம கொஞ்சம் சாதம் வந்து வெள்ளை சாதம் வச்சுட்டு கொஞ்சம் கிரிப்புக்காக கரைக்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தேவைப்படுற முறை இது கிரிப்புக்கு ஒவ்வொருத்தர் இந்த சோயா இதெல்லாம் போடுறாங்க. இப்போ கிரிப்புக்காக நான் வெள்ளை சாதம் வச்சுட்டு அதை கொஞ்சம் எடுத்து போட்டு நம்ம கரைச்சிட்டு வெங்காயம் போட்டு மோர் விட்டு குடிக்கலாம். களியாகவும் சாப்பிட்லாம், இதுவாகவும் குடிக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். பொறுமையாக கையை இது கரண்டி போட்டு கலரணும். தீயை விடாமல் பார்த்துக்கணும். எங்கள் அப்போ மாடு இருந்தது இல்லையா, அதில் சின்ன குழந்தை இருக்கும்போது 2 மாடு ஜானான்னு 2 மாடு பசு மாடு. எங்கள் அம்மா வந்து கம்பு வாங்கி பெரிய பெரிய கட்டு அடுப்பில் பெரிய பாத்திரம், அது 10 கிலோவுக்கு இருக்கும் அந்த பெரிய பாத்திரம் இருக்குது. அதில் வந்து கம்பை போட்டு வேக வைப்பான். படிப்படியாக வாங்கி அதை கரைச்சி கம்பு நல்லா வேக வைப்பா பாருங்கள். அந்த பக்கம் போனாலே வாசனை அப்படி இருக்கும். அடுப்படியில் சாதத்தை விட கம்பர் சாதம் தான் அவ்வளோ வாசனையாக இருக்கும். மாடு அவ்வளோ ஜெர்சி மாடு அவ்வளோ பால் கொடுத்தவனா எல்லோரும் நல்லா இருக்கும்னா அந்த அந்த அம்மாவுடைய கைப்பக்குவம் தான். பசு மாடும் அப்படி அம்மாவை பார்த்து கத்தும். அம்மான்னு கத்தும். எங்கள் அம்மா மறக்கவே முடியாது. சின்ன கண்ணாக வாங்கி வளர்த்து நாங்கள் வச்சுருந்தோம். அதே மாதிரி பருத்தி கொட்டை வச்சு போடுவா. பருத்தி வச்சு இந்த காலத்தில் யார் அப்படி போடுறா? பருத்தி கொட்டை, பச்சை புல், கம்பு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு தான் மாடு வளர்ந்தோம். அம்மாவும் போயாச்சு, மாடு போயாச்சு, எல்லாம் போயாச்சு. இன்றைக்கி அவள் பண்ணின இந்த பொருள்கள்லாம் தான் இப்போ நினைவுக்கு இருக்குது. அதுதான் நான் வந்து நினைவாக பண்ணுறேன் உங்களுக்கு. மாடுக்கு போட்டால் இப்போ மனுஷன் சாப்பிட்றோம். மாடு சாப்பிட்டது நம்ம மாடு சாப்பிட்டு அந்த பாலை குடித்து நம்ம நல்லா இருக்குமே. அப்போவாது ஏன் வந்துதா நம்மலாம் பாரம்பரிய பழக்கத்தில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனால் இப்போ நோய் நொடி வரத்துக்கு முன்னாடியே நம்ம நல்லா சாப்பிட்லாம். இந்த மாதிரி கஞ்சி பண்ணி இது நல்லா வேகட்டும். பாருங்க நல்லா கொதிக்குது. மூடி வச்சுருந்தேன். இந்த சின்ன பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம கரெக்டாக ஈஸியான மெத்தேடில் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம 1 மடங்குக்கு 3 மடங்கு தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கணும். ஒவ்வொருத்தரும் உப்பு போட்டுருவாங்க. நான் உப்பு போட மாட்டேன்.
நம்ம சாப்பிடும் போது கரைச்சிக்கலாம். உப்பு போட்டாலே ரொம்ப புளிச்சிடும், கொஞ்சம் நேரம் கழித்து நாளைக்கு சாப்பிட்னா புளிச்சிடும். மீந்ததுன்னா நம்ம வந்து தேவையான முறை கல் உப்பு போட்டு கரைச்சி பொடி பண்ணி அதை போட்டு கரைச்சி சாப்பிட்டுக்கலாமே. அப்படி மோர் விட்டு தான் சாப்பிட போகிறோம். அதனால் இதில் உப்பு போட மாட்டோம். நாங்கள் பித்தளை பாத்திரம் இல்லையா, கச்சி போயிடும். நம்ம அலுமினி பாத்திரம் பானைன்னா நம்ம போட்டுப்போம். நாங்கள் எங்களுக்கு போடுற பழக்கம் கிடையாது. எதுவுமே உப்பு போட்டு சமைக்க மாட்டோம். அதாவது அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நாளைக்கு சாப்பிட 10 ஆகிடும். உப்பு போட்டாலே 10 அப்படின்னு சொல்லிவிடுவோம். அது ஒரு மடி ஆச்சாரம் பார்க்குறவங்களுக்கு. அதனால் கூழ் இதெல்லாம் வந்து உப்பு போடாமல் நம்ம காய்ச்சிட்டு சாப்பிடும் போது கரைச்சிக்கலாம். இது ஒரு நம்ம 10 பசம் பார்க்குறவ பழசு சாப்பிட்றவாளுக்கு மடி ஆச்சாரம் பார்க்குறவளுக்கு கொடுக்குற டிப்ஸு. உப்பு போடாமல் நம்ம கூழ் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி நாளைக்கு வேணுங்கிறச்சா மோர் விட்டு குடிச்சிக்கலாம். ஒன்றுமே இல்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு தான் இப்போ முக்கியம். காப்பியை குடிச்சு 3 வேளை 4 வேளை குடிச்சு எல்லாம் பிபி உட்காந்துருக்கு. எல்லாம் யாரப்பார் ப்ளட் ப்ரெஷர். ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு நம்ம தெம்பாக இருக்க வேண்டியது தான். இது தேய்மானம் வருது இல்லையா, இடுப்பு வலி, எல்லா வலி, கை கால் வலியெல்லாம் எதுக்கு? இந்த கால்சியம் இல்லை, அதனால தான். இந்த கால்சியம் இதில் இருக்குன்னா இதை சாப்பிட்றதுக்குங்க நமக்கு கஷ்டம். செய்கிறது ஈஸி, பக்குவம் தான் நமக்கு முக்கியம். சொல்லி கொடுத்துட்டோம். தெரியாதவா நம்ம குரூப்பில் இருக்கிறோம், தெரியாதவா இதை பார்த்து கம்பு வாங்கி நல்லா க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்கா கம்பு. அதை வாங்கி பவுட்ரு நம்ம வந்து வச்சுக்க வேண்டியதான். பவுட்ரு பண்ணி வாங்குறத விட நம்ம வாங்கிட்டு மிக்சியில் திரித்து ஒரு ஜலிச்சிட்டு போட்டுக்கலாம். நல்லா வெந்துன்னு வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் பண்ண வேண்டியது. நல்லா வெந்தாச்சு. இது பாருங்கள், ஷைனிங்காக பலன்னு வந்தாச்சு. இதுதான் பக்குவம். நான் வந்து கூழ் தான் காய்ச்சுறேன், களி கலரில். ஆற வைக்கலாம். இந்த வேறு பாத்திரத்தில் ஊற்றி ஆற வைக்க போகிறேன். ஏன்னா இந்த பாத்திரத்தில் வேண்டாம், உப்பு போட்டு கரைக்கணும் இல்லையா, அதனால் இதுதான் பக்குவம். இந்த ஷைனிங்காக வந்துட்டு இதுதான் பக்குவம். ஏன்னா கண்டிப்பாக இது வேகாமல் சாப்பிட்டோன்னா எதுவும் கோளாறு தான். அதை 3 மடங்கு தண்ணி, 1 மடங்குனா 3 மடங்கு தண்ணி ஊற்றி பண்ணிவிட்டு ஆற வச்சுப்பேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கனமாக வச்சுருக்கிற பாத்திரத்தினால தான் நின்று நிதானமாக வைக்கிறது. இப்போ கரைச்சிட்டு எடுக்கலாம். ஆற வச்சு உப்பு மோர்லாம் போட்டு கரைச்சிட்டு, இது களி கலர்றவங்க களியாக கலரி உருட்டி வைக்கணுன்னா அது 1க்கு 1.5 மடங்கு இருந்தால் போகிறோம். 1 மடங்கு வேண்டாம் தண்ணி. அது குக்கரில் வச்சுருங்க. ஏன்னா குக்கரில் கொஞ்சம் தண்ணி கீழே வச்சு மேலே வைக்க மாதிரி களி வரும். ஏன்னா கரண்டியாக கட்ட மாதிரி நமக்கு தண்ணி பக்குவம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் களி வரத்துக்கு. நாங்கள் அப்போ கூழா வேணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் மட்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் தேவையான கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு தான் எதுக்கு நல்லது. ரொம்ப போட்டுறாதீங்க, கரிச்சிடும். இது ஆறினோடனே மோரை விட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டு தொட்டுண்டு இன்றைக்கி இதுதான் ஆகாரம். என்னென்னா எது பண்ணாலும் சாப்பிட ஆள் கிடையாது, எல்லாம் மிஞ்சி போய்டுது. குழந்தைங்கள்லாம் எல்லாம் ஊருக்கு போனதுனால எல்லா பொருளும் தூக்கி கொட்ட வைக்கிற விலைவாசியில் நம்ம வந்து கூழ் தான் எல்லாருக்கும் மோர் சாதம் தான் பிடிச்சிருக்குது. அடிக்கிற வெயில் அதுதான் இன்றைக்கி ஆகாரத்தை இது போட்டுடுவோம். இன்றைக்கி ஒன்றும் 4 எதுவுமே இன்றைக்கி விரதம் எதுவும் கிடையாது. அதனால் நம்ம சின்ன வெங்காயம் தொட்டுட்டு நல்லா இது கரண்டியை போட்டு கரைச்சிக்கலாம். துளி தான், லஞ்ச் கிடையாது. ஒன்று தான் பார்த்தேன், அதையும் இப்படி கரைச்சிக்கிட்டு இது நல்லா ஆறின உடனே மோரை சுளுக்கி ஊற்றி சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு குடிக்க வேண்டியது தான் இன்றைக்கி ஆகாரம். 2 பேருக்கு நல்லா ஒரு கப்பு போட்டேன். 1 கப்புக்கு 3 கப்பு பண்ணிக்கணும். ஏன்னா நான் வந்து இப்போ இந்த ஒரு வேலைக்காக பண்ணியிருக்கேன். களியாக கலர்றவங்க தண்ணி வந்து 1னா 1.5 வச்சா போகிறோம், 3 வேண்டாம். அது கரைச்சிட்டு குக்கருக்குள்ளே வச்சுருங்க. களி மாதிரி வந்துடும். குக்கரில் 3-4 விசில் வச்சு போகிற களி வந்துடும். என்னுடைய மெத்தடில் அழகாக வரும். நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதுதான் மெத்தடு. வேகணும். நல்லா மாவாக கரைச்சதுனால உங்களுக்கு சூப்பராக சீக்கிரம் வெந்தாச்சு. நேராக கட்டியார் நான் கரைச்சி தான் குடிக்க போகிறேன். கம்பங்கூழ் ரெடி. வெங்காயம் நறுக்கி வச்சுட்டேன். தயிரை போட்டு கரைச்சி வச்சு இதில் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோ. உப்பு போடாமல் குடித்தாலும்
ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு தேவையானது போட்டுக்கலாம். புளிச்சா இது சுத்தமாக நல்லா இருக்காது. அதனால் நான் கூழ் மாதிரி காய்ச்சிட்டேன். இந்த கட்டியாக நாளைக்கு வேணும்னா அது நாளைக்குங்கிறது வேண்டாம், அப்பப்போ காய்ச்சிக்கலாம். கம்பங்கூழ் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஐடியா, மற்றவாளுக்கு தெரியாது. அன்னன்னைக்கு காய்ச்சி அன்னன்னைக்கு குடிக்கிறது தான் கம்பங்கூழ் நல்லது. கேப்பக்கூழ் தான் இன்றைக்கி கரைச்சி வச்சு காலையில் கரைச்சி வச்சு ராத்திரி பண்ணிவிட்டு நாளைக்கு குடிக்கிறது தான் கேப்பக்கூழ். நன்றி, தேங்க்யூ. இப்போ இதில் தேவையான வெங்காயத்தை வச்சுட்டுருக்கேன். ஏன்னா இதில் அப்படியே போட்டுட்டு கரைச்சி ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட வேண்டியதான். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஒரு எந்த விரதமும் இல்லாதனால இன்றைக்கி வெங்காயத்தை போட்டுட்டேன். மற்ற நாள்லாம் நம்ம ஊறுகாய் தொட்டுக்கலாம். கறிக்காய் பண்ணால் கறிக்காய் போட்டுக்கலாம். என்ன வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். வா விருப்பம். நன்றி, தேங்க்யூ. இதை தயவுசெய்து இப்படியே பார்த்துட்டு விட்டுறாதீங்க. அவசியம் கம்பு வாங்கி அந்த மாதிரி மிக்சியிலே பொடி பண்ணி நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் கூழை காய்ச்சி எல்லோரும் குடிங்க. முக்கியமாக இது வந்து பசி அடக்கும். காலையில் குடிச்சிட்டா மத்தியானம் வரைக்கும் ஒன்றுமே நமக்கு பசிக்காது, சோர்வாகவே இருக்காது. சோர்வு கொஞ்சம் கூட இருக்காது. கம்புக்கு ஃபஸ்ட்டு வந்து அதுதான் நல்லா பசியை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. காலையில் குடித்தா மத்தியானம் வரைக்கும் நமக்கு ஒன்றுமே பண்ணாது. நைட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் அதோட. அவ்வளோதான். எங்களுக்கு இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு ஆகாரம் இதான், இதோட நைட்டு தான். நன்றி, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. குழந்தைங்க வர வரைக்கும் இந்த சிம்பிளாக தான் போடுவேன். குழந்தைங்க வந்தப்பறம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போடுவேன். ஊருக்கு போயிருக்கா, அதனால தான் இன்றைக்கி இந்த சிம்பிள் சமையல்.